திமுக காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை மக்கள்கிட்ட அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஓசி பஸ்ஸுங்கிறாங்க. இப்போ நீங்கள் வேலை செய்கிற உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்களே சார். இதெல்லாம் மக்களுக்கான செய்யக்கூடிய திட்டங்கள் தானே சார். இதை ஏன் சார் நம்ம வந்து சொல்லி வாக்கு கேட்கலாம், ஓட்டுப்பதிவே முடிஞ்சிருச்சு, திருப்பி திருப்பி இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சார். ஏன் சார்? எப்போவுமே வந்து திமுககாரங்க சொல்லி காட்டுறவங்க, அவங்க புத்தி எப்போவுமே அது கருணாநிதி தொட்டு பார்க்கும்போதே புரட்சித் தலைவர் புருக்லினில் படுக்கையாக கிடக்கிறாரு. முதல்ல எம்ஜிஆர் ஆட்சி வரும்போது இந்த படம் 100 நாள் ஓடுமா, நான் உனக்கு முதலமைச்சர் ஆக்கினதே எம்ஜிஆர் என்ற ஒரு நன்றி இல்லாமல் மலையாளின்னு சொல்கிறது, அப்படி கொச்சைப்படுத்தி பார்க்குறது, அவர் படத்தை வெளியிடாத பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணுறது. புருக்லினில் படுத்துட்ருக்காரு, அவர் செத்து போயிட்டார், எல்லாமே பொய் சொல்கிறாங்க. இப்படி ஆட்சி வாக்கு கேட்குற எங்கன்னா முதலமைச்சரை எந்த நாட்டில் நான் பார்த்து அதிசயமானவன் அந்த கருணாநிதி. அவர் வந்தால் இந்த ஆட்சி அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்றேன், என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர், அப்படி ஓட்டு கேட்டவன். அப்படியே அவர் உயிரோடு திரும்பி வந்தவொடனே இந்த நாட்டை ஊமை ஆட்சி ஆளுது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினவர். இவங்க இந்த வழி பாருங்கள். அது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா இந்த வழி. அதே மாதிரி கண்ணதாசன் வனவாசம் புத்தகம் இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கருணாநிதியுடைய வழி இப்படியெல்லாம் வருது பாருங்கள். அவங்க வந்து நிச்சயமாக மக்களை வந்து கொச்சைப்படுத்த தான் செய்வாங்க. ஏன்னா பொன்முடி எவ்வளோ அசிங்கமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். ஓசி பஸ்ஸு, அதாவது விலையில்லா பேருந்து, அதுக்கு ஓசின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துறது, துரைமுருகன் அசிங்கப்படுத்தினது, இந்த 1000 ரூபாய் கொடுத்தது, அவங்க பையன் அதுக்கு மேலே அசிங்கப்படுத்தினது, இதையெல்லாம் நம்ம கோடிட்டு பார்க்கும்போது இவங்க எப்பவுமே பொதுமக்களை தனக்கு வாக்களிச்சிட்டா நீதி வென்றது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, இவங்க தோத்துட்டாங்கன்னா வாக்காளர் மிஷின் வந்து குளறுபடி பண்ணிட்டாங்க. இப்படி இவன் வாயில் என்னென்ன வருமோ அது எல்லாமே பேசக்கூடியவங்க தான் திமுக காரணங்க.